ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். கைஸ், நம்ம வந்து ஒரு 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக ₹1 செலவு பண்ணாமல் ரேஷன் கார்டு வாங்கிட்டோம். கைஸ், ₹1 செலவு பண்ணல. ஆனால் நான் அதை அப்ளை பண்ணி 2 வருஷம் ஆச்சு. ஏன் 2 வருஷம் ஆச்சுன்னா, போன ஆட்சியில் அப்ளை பண்ணேன். அது அப்படியே கிணத்துல வந்த கல் மாதிரி அப்படியே கிடந்தது. அந்த மெயில் போட்டா கூட தாசில்தார் ஆஃபீஸ்க்கு மெயில் போட்டேன். எல்லா இடத்துலையுமே கேட்டாங்க, அலைஞ்சு திரிஞ்சு கேட்டேன். போன ஆட்சியில் எனக்கு எதுவுமே வேலைக்கு வரல. இந்த ஆட்சி அமர்ந்துச்சு. இந்த ஆட்சி பெருமையா சொல்லணும், பழைய ஆட்சியை கேவலமா சொல்லணும்னு சொல்ல. இந்த ஆட்சி அமர்ந்துச்சு. இந்த ஆட்சியில போயிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவங்களே ரீசப்மிட் பண்ண சொன்னாங்க, அவங்களே எல்லாத்தையும் கேட்டாங்க, அவங்களே பண்ணாங்க, அவங்களே மெசேஜ் வந்துச்சு, அவங்களே கால் பண்ணாங்க, அவங்களே போயிட்டு கடைசியில போய் மினிஸ்டர் கையால வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து ஃபைனலா வாங்கிட்டோம். கைஸ், இதை வந்து ₹1 செலவு பண்ணாம நான் வாங்கியிருக்கேன். ₹1 லஞ்சம் கொடுக்காம வாங்கியிருக்கேன். இது எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ வந்து நான் போடலாமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேணும்னா எஸ்ன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நான் கண்டிப்பா எப்படி இந்த ரேஷன் கார்டை வந்து ₹1 செலவு பண்ணாம ஸ்டார்டிங் டு என்டையர் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வேணா எஸ்ன்னு சொல்லுங்க. நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலைல 9:30 பார்த்தீங்கன்னா எங்கன்னா டைரக்டா நம்ம வந்து மினிஸ்டர் கையால போயிட்டு இதை வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம். சூப்பரா போச்சு ஃபங்க்ஷனு. கலெக்டர் வந்தாங்க, எல்லாருமே பயங்கரமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு இது மட்டும் தான் எனக்கு அதுல என்னன்னா, கலெக்டர் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசி போட்டாங்க. மண்டபம் செம்ம பெரிய மண்டபம், கிராண்டியர் பேலஸ். ஆனா அது மட்டும் பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி இன்று சீரும் சிறப்பாக மட்டத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி விழா பேருரையாற்ற மாண்புமிகு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு தலைமை கலைஞர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மேலும் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அமர்வு அவர்களையும் மேலே அமர்ந்து அனைத்து அரசு அலுவலர்கள் அவர்களையும் இந்த மீட்டிங் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் அவர்களையும் நண்பர்களும் முக்கியமாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த நாளை வணக்கங்கள். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மற்றும் ஸ்ரீபதி சார்ந்த 1081 மாணவர்களுக்கு
மின்னல் துடுப்பாட்ட விழாவிற்கு வருகிறதற்கும் மதிப்புக்கும் மதிப்புக்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளே மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பயனாளர்களாகிய பொதுமக்கள் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சியடையே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மக்களுக்கான ஆட்சி, ஒரு லஞ்ச லாபமே இல்லாத ஆட்சி, மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி நடக்கிறதுக்கு மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதுதான் இப்ப நாங்களும் சொல்றோம். இந்த விஜய் மக்கள் வரி பணத்தில் ஒரு பைசா கொடுக்கப்படாததுதான் இந்த நாங்களும் அரசு அதிகாரிகள் அப்படிதான் செயல்படுறாங்கன்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு நீங்க மனுவா கொடுங்க. உங்க மனுக்கு நடவடிக்கை நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த ஆட்சி நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்சி, மனநாயக உலகத்தில் கடனாக ஆட்சி நிலைநாட்டிய மக்கள் தான் நீங்க. உங்களுக்கு சேவை செய்கிற சேவகர்கள் தான் நாங்கள் எப்படி தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது. நன்றி, வணக்கம். மொத்தம் 1089 பயனாளர்களுக்கு இன்றைய ஸ்பீக்கர் முதல் மக்களுக்கு சேர்ந்த பயனாளர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தது நவீனா, இப்பொழுது நவீனமாக அடுத்தது மகாராஜா ரெண்டு பேருக்கு பார்ப்போம். அடுத்தது இந்த வெங்கடேசன் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். திருமதி தனலட்சுமி ஐந்தாவது, தனலட்சுமி கஷ்டமா இருந்தது. மற்றபடி எல்லாமே இந்த விழால இருந்து எல்லாமே சூப்பரா போச்சு. உணவுத்துறை அமைச்சர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரீஷ் வந்தாரு. எல்லாரும் கூட நின்று நம்ம ஒரு போட்டோ வேற எடுத்திருப்போம். அந்த போட்டோ போடுறோம் பாருங்க. அது மட்டும் இல்ல அவங்களோட ஸ்பீச்சஸ்லாம் எப்படி போச்சு, அந்த விழா எவ்வளோ நேரம் போச்சுன்னு சொல்லிட்டு நல்லாவே போச்சு. அழகா கேதர் பண்ணாங்க, அழகா எல்லாருக்கும் வச்சு அழகா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த விழாவும் சிறப்பா முடிஞ்சிச்சு. ₹1 செலவு பண்ணல காய்ஸ். இது நான் போன டைம் கேட்டிருக்கேன். எங்க மாமா பையன் கிட்ட கூட சொன்னேன். மாமா பையன் எங்க மாமாவோட தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தா ₹5000 செலவு பண்ணாங்க. எங்க மாமாவோட தங்கச்சிக்கு ₹5000 செலவு பண்ணி தான் ரேஷன் கார்டு வாங்கினாங்க. நான் அப்ப டிசைட் பண்ணேன், ₹1 செலவு பண்ணக்கூடாதுடா ரேஷன் கார்டுக்கு. நான் ₹1 லஞ்சமும் கொடுக்க மாட்டேன், ஆனா ₹1 செலவு பண்ணாம வாங்குவேன்னு சொன்னா, அதே மாதிரி ₹1 செலவு பண்ணாம இந்த ரேஷன் கார்டு வாங்கிட்டேன். நீங்களே இந்த ரேஷன் கார்டு வாங்கணும்னா நான் ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா எஸ்எல் சொல்லுங்க, ஃபுல் வீடியோ போடுறேன். என்டையர் ஸ்டார்டிங் டு என்டையர் ப்ராசஸும் சொல்றேன். ஈஸியா வாங்கிடலாம். இந்த ஆட்சியில கண்டிப்பா ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு. டோன்ட் வரி கைஸ். அது மட்டும் இல்லாம விழாலாம் சூப்பரா போச்சு. அந்த விழாலாம் எப்படி போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. நான் அந்த வீடியோ பேசுனதெல்லாம் போடுறேன். சிறப்பா அமைஞ்சது. எவ்வளவு 1089 பேருக்கு மொத்தமா கொடுத்தாங்க ரேஷன் கார்டு. அதுல நான் டோக்கன் நம்பர்ல 80வது ஆளா சீக்கிரமா போய் நின்று. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சு அவங்க வர்றதுக்கு எல்லாத்துக்குமே. பட் அதுவே நல்லபடியா முடிஞ்சிச்சு. ரேஷன் கார்டு வாங்கிட்டோம். இப்போ இதை போய் ஆக்டிவேட் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு. அதை போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க முழு சப்போர்ட்டா கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ.